உலகத்துல அந்த கிங் கோப்ரா தான் மோஸ்ட் பாய்சனஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதை விட பாய்சனஸான ஆளுக நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க பாம்பை விட விஷங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க தெக்க வந்தா நம்ம மேக்க ஓடிடணும். ஃபர்ஸ்ட் அவங்க உங்க சந்தோஷத்துல பங்கேற்கிறத விட உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் பிடிக்கும். நீங்க எப்படா கீழே போவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத கொண்டாட மாட்டாங்க. அவங்கனால நீங்க பிரச்சனையில மாட்டிட்டே இருப்பீங்க. செகண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் நாள் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையிலேயே நீங்க தாங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் போன் இருக்காது, திடீர்னு டிஸ்டன்ஸ் ஆயிருவாங்க. நம்ம என்னடா பண்ணோம், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சு குழம்பிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தெரியும் that they are confusing you. தேர்ட் பாயிண்ட், நீங்க தப்பு பண்ணி இருக்க மாட்டீங்க, அவங்க பண்ண தப்ப உங்க மேல திணிச்சு ஓ நம்ம தான் கெட்டவங்களோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோங்கிற அளவுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களோட மொராலிட்டிய பயங்கரமா இறக்கிடுவாங்க. ஃபோர்த், உங்க கான்பிடன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, ஏன்னா நம்ம தான் ஃபுல்லா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோமே பக்கத்துல, ஆஹா இவங்க தான் நம்ம ஏஞ்சல் கடவுள்னு வச்சுட்டு இருப்போம். ஆனா அவங்க கிட்ட இருக்க விஷத்தன்மை என்ன தெரியுமா? நம்ம கான்பிடன்ஸ மெல்ல மெல்லமா குறைச்சு அவங்க மேல நம்மள டிபெண்ட் பண்ண வச்சு அவங்கள நம்ம விடாத மாதிரி, ஆனா அவங்க விட்டுட்டு போயிருவாங்க, அது வேற விஷயம். They make you so dependent on them because you've lost your confidence. இது எல்லாம் தான் வார்னிங் சைனுங்க. உங்களை ஆக்சுவலா லவ் பண்றாங்க உங்க வெல் விஷர்ஸ், ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். கண்டிப்பா they want to elevate you as a person. உங்களோட சந்தோஷங்கள்ல பங்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க துக்கங்கள்லயும் பங்கெடுப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க இல்லாட்டி கூட உங்களுக்காக நிப்பாங்க. இந்த மாதிரி மனுஷங்க லைஃப்ல இருந்தா அவங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க இல்லைங்க, அந்த பக்கம் ஒரு கும்பிடு போட்டுட்டு திருப்பி போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பயங்கரமான ரெட் பிளாக்ஸ். இல்ல பரவாயில்ல அவங்க இருந்துட்டு போகணும் விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சது. உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு.